ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிக்கன் 65 அப்படின்னு சொல்லும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அரை மணி நேரத்தில் சுட சுட சிக்கன் 65 ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லெமன் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பிராண்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சிலருக்கு அதிகமாக தேவைப்படும், சிலருக்கு சால்ட்டு குறைவாக தேவைப்படும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த எக்கு நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இந்த ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார் எல்லாமே அதை சிக்கனோட கோட் ஆகிறதுக்காக சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது பிரியாது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ், இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நான் கவர் பண்ணிக்கிறேன். அதை கவர் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும் அரை மணி நேரத்தில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி நல்லா கோட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். செமி ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துகிட்டு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் போடுறேன். இப்போ நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பார்த்திங்களா, சிக்கன் 65 எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் டொமேட்டோ கெச்சப்போட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.